ஏன் அழுதுக்குற? என்னாச்சு? உடம்பெல்லாம் வேற தொப்பமா நனைஞ்சிருக்கிற? என்னாச்சு? அப்பா, என்னமா இதெல்லாம்? சொல்றதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க மருமக மனுஷனே கிடையாதுப்பா. ராத்திரி பூரா ஆத்தாளு மகனும் கண்டபடி பேசி மழையில தள்ளி கதவை அடிச்சிட்டாங்கப்பா. சரோ சரோ வீட்டு விட்டு துரத்திட்டாங்க. என்ன அது அக்கிரமா இருக்கு? கட்டின பொண்டாட்டி நிறமாச கர்ப்பிணி, எப்படி அவங்க மனசு வச்சு இத்தனை பேர் இருக்கிறீங்க? ராத்திரி பூரா மழையில நினைச்சிருக்கிறேன், வீட்டுக்குள்ள கூட்டிட்டு கூடாதா? அப்படி இல்லைங்க, சரோவை எவ்வளவோ நாங்க கூப்பிட்டோம், ஆனா சரோ வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஏமா வீட்டுக்குள்ள புருஷன் இருக்கும்போது பக்கத்து வீட்டுல தங்குறது அவ்வளவு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. யாருமா புருஷன்? யாரு புருஷன்? இந்த ஆளுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? கட்டின பொண்டாட்டி, அதுவும் குழந்தைய சுமந்துட்டு நிறமாச கர்ப்பிணி, ராத்திரி பூரா மழையில நினைவு விட்டுட்டு உள்ள கொலட்டு போட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கானே, இவனா புருஷன்? இல்லம்மா, இனி நீ இவளை பத்தி கவலைப்படாத. வா வாமா. அப்பா, சரு என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் இப்படி ஒரு தண்டனை யாராவது எனக்கு கொடுத்திருந்தாங்க, அவங்கள வெட்டி போட்டிருப்பேன். சரு அப்பாவி, அதனால எல்லாரும் சேர்ந்து மிதிக்கிறாங்க. பாவம் சரோக்கா, நேத்து ஃபுல்லா மழையில நனைஞ்சாங்க. நாங்கெல்லாம் கூப்பிட்டோம், ஆனா இங்க யார் வீட்டுக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏண்டா அப்படி எல்லாம் செய்த? இவங்களுக்கு மரியாதை கொடுத்தா நீ மழையில நினைச்ச? என்ன மாதிரி தப்பு இல்ல? வாயு வயிறுமா இருக்கிற, ராத்திரி பூரா மழையில நினைஞ்சிருக்கிறிய, உனக்கு சன்னி கிண்ணி எதுவும் கட்டிருந்தானே, என்னடா பண்ணுவேன்? உன்னை இவங்களுக்கு கட்டி கொடுத்த ஒரே பாவத்துக்காக உன்னையுமா நான் இழக்கிறேன்? அப்பா, நீங்க கிளம்பி வரணும் தான் நான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன், இல்லைன்னா நானே கிளம்பி வந்திருப்பேன்ப்பா. வாடா, இப்பதான் கிளம்பி வா. என்ன பாக்குற எப்படி? அப்ப நான் சொல்றேன், கிளம்பி வா வீட்டுக்கு. இத்தனை நாள் நான் தான் உனக்கு அறிவுரை கொடுத்தேன். இந்த வீட்டுல எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் பொறுத்துக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு போனோம்னு. இன்னைக்கு நானே சொல்றேன், இனி இவங்களுக்கு மரியாதை தேவையில்லை. இப்பவே கிளம்பி வா. இத பாரு, நீ வாழ்நாள் பூரா வாழாவட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, வந்து சந்தோஷமா என் மகளா வாழ். அப்பா, வீட்டுக்கு வந்து ஏதாவது சாப்பிட்டு போங்கப்பா. ஐயா வாங்க, எங்க வீட்டுக்கு வந்து டிஃபன் சாப்பிட்டு போங்க. ஐயா, எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க ஐயா. பாத்தியம்மா, பாத்தியம்மா, கட்டின புருஷன் கல்லஞ்சிக்காரன உள்ள நிம்மதியை தூங்கிட்டு இருக்கிறான். சம்பந்தமே இல்லாதவங்க மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறான். அம்மா, உங்களுக்கு எல்லாம் நன்றி. ஆனா நான் சாப்பிடுற நிலைமையில இல்ல, மனசு உடம்புல பத்திக்கிட்டே இருக்கு. வாடகை போய் போயிடலாம். அப்பா, ஏன் தப்பு எதுவுமே இல்லப்பா. எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதம்மா, நீ என் மகன் இல்லையா? நீ ஒரு தப்பு பண்ண மாட்ட. இத பாரு, நீதான் எந்த தப்பு பண்ணல. ஏன்டா அழற? நீ அழக்கூடாது. உன்னை இந்த கதிக்கு ஆளாக்குனா அவங்கதான் அழணும். நீ இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கிற? பாரு, இனிமே நீ உனக்காகவும் உனக்கு போற குழந்தைக்காக மட்டும் தைரியமா வாழது. நான் இருக்கிறவா? ஐயா, அவங்க 2 பேரும் இவ்வளவு அநியாயம் பண்ணிருக்காங்க, நீங்க வாட்ட சரோவை கூட்டு போறீங்களே, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் ஐயா. அவங்களை என்னையா பண்ண சொல்றீங்க? ஐயா, ஒரு வார்த்தை, ஒரு கம்ப்ளைண்ட், உங்க மருமகனை உள்ளத்துக்கு போட்டு முட்டிக்கு முட்டி தட்டிலாம் ஐயா. நீங்களே மருமகன்னு சொல்றீங்க. என் மருமகனை போலீஸுக்கு எடுத்துட்டு போனா என் குடும்பம் மானந்தா என் சந்தி சிரிக்க வேணாம். என் தண்டிக்கு ஆட்டம் இருக்கிறேன். ஐயா, என் பொண்டாட்டிட்ட நான் மோசமா நடந்தப்ப என்ன கை நீட்டி அடிச்சது உங்க பொண்ணு. நான் இன்னைக்கு மனுஷனா மாறி இருக்கிறதுக்கு காரணம் உங்க பொண்ணு ஐயா. அந்த பொண்ணுக்கு ஒருத்தன் அநியாயம் பண்ணிருக்கானா அவனுக்கு தண்டனை கொடுக்கணுமா? அதுக்கெல்லாம் ஆண்டவன் இருக்கிறாயா. ஆனா ஒண்ணு சொல்றேன் கேளுக்கு, என் வயிறு எரிஞ்சு சொல்றேன், என் பொண்ணு இப்படி கேவலப்படுத்துறவன் நல்லா இருக்க மாட்டான். துடி துடிச்சு விடுறான், கதறத்தான் போறான். அப்படி நடக்கல, நான் கூப்பிடுறது தெய்வமே இல்லை. நீ வாப்பா. ஐயா, அவனுக்கு தண்டனை கொடுக்க வேணாம், கதவை தட்டி 4 வார்த்தை நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்கலாம்ல ஐயா. மனுஷனா இருந்தா பேசலாம் ஐயா, இது மிருகத்தை விட கேவலம். இதோட நான் பேச தயாரா. என் விதியை பாருங்க, என் பொண்ணு வளர் பிறையில ஒரு நல்ல அழப்பா தலைப்பிரசவத்துக்கு மங்களகரமா கூட்டிட்டு போலாம் ஆசையோட இருந்து எல்லாம் தலையெடுத்து என் பொண்ணையே பகதி மாதிரி கூட்டிட்டு போற. நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் நன்றி. நீ வா, இந்த பக்கம் திருப்பி பார்க்காத. நீ வா, நான் இருக்கிறேன்.
வாமா போலாம். பார், இப்ப கூட தனியா தான் படுத்து தூங்குறான். 1000 தான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் இப்படி கட்டின புருஷங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிக்காமையா ஊருக்கு போவா? எவ்வளவு திமிரு இருக்கும். இதெல்லாம் இவன் கொடுக்குற இடம்டி. நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பண்றது? அந்த அறிவு இவனுக்கு இருக்கணும். நம்ம ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? வா போலாம். அத்தை, போற வழியில தான் சரோக்காவோட வீடு, போய் பார்த்துட்டு போயிடலாமா? வேண்டாம்மா, சரோ பாவம்மா, வயிற்று பிள்ளைக்காரி வேற. அவ பிரசவ டைம்ல இருக்கும்போது நாம போய் அவளை தொந்தரவு பண்ணா அவளை நல்லா இருக்காதுமா. நம்ம நேரம் ஊருக்கே போயிடுவோம். அப்படி இல்ல அத்தை, நாளைக்கு சரோக்கா வந்து, ஏன் லீலா என் வீடு பக்கத்துல தானே இருக்கு, என்னை வந்து பார்த்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு கேட்டா என்ன பண்றது? இல்லம்மா, எனக்கு என்னமோ அது சரியா படல. நாம ஊருக்கு போறதா நல்லதுன்னு என் மனசுக்கு படுது. சரி அத்தை. அப்புறம் என்னமாச்சு? கொட்டி தீத்தாச்சுடி. இத்தனை நாள் என் மனசுல இருந்த ஆத்திரம், கோவம் எல்லாத்தையும் கொட்டி தீத்தாச்சுடி. நல்லா கேட்டியா? என் மனசுல இருந்தது எல்லாத்தையும் கேட்டுட்டேன்டி. என்ன சொன்னாங்க? அவ என்னடி சொல்லுவா? நியாயம் நம்ம பக்கம் இருக்கு, என்ன சொல்லி சமாளிப்பா? கையும் களவுமா மாட்டிக்கிட்டா. அவகிட்ட ஏதடி பதிலு? அழுது சமாளிக்க பார்த்தா. அழுகையில் தான் எக்ஸ்பர்ட் ஆச்சு அவங்க. இன்னும் அழுதுட்டு இருக்காங்க. போயிட்டா அவ. போயாச்சா? எங்க ஊருக்கா? தனியாவா? அவளோட அப்பன் அந்த இழிச்ச வாயை வந்து கூட்டிட்டு போயிட்டான். டேய் மாணிக்கம், உன் பொண்டாட்டிய பத்தி இப்ப நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி உன் மாமனார பத்தி நீ நல்லா புரிஞ்சுக்கணும்டா. அந்த ஆளு விடிய காலையில வந்திருந்தால, வந்தவன் என்னடா பண்ணிருக்கணும், இல்ல என்ன பண்ணிருக்கணும்னு கேக்குறேன். நீ அந்த ஆளு மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்த சொல்லுடா. மரியாதை வச்சிருந்தியா இல்லையா? உன்ன மாதிரி ஒரு மருமக அந்த ஆளுக்கு கிடைப்பானாடா? அந்த ஆளு என்ன பண்ணிருக்கணும்? வீட்டு கதவை தட்டி நம்ம கிட்ட என்ன நடந்தது, எதனால பிரச்சனை, ஏன் என் பொண்ணு வெளியே நிக்கிறா அப்படின்னு கேட்டுக்கணுமா வேண்டாமா? கேட்டிருந்தா நாம விவரம் சொல்லிருக்க மாட்டோமா? தப்பு பண்ண மகளை கண்டிச்சிருக்க வேண்டாமா? வந்தவரு வாசலே உக்காந்து இருந்த மகளை கூட்டிட்டு போனான்னா என்னடா அர்த்தம்? இதுதான் சாக்கு. பொண்ணை கூட்டிட்டு போலான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருந்திருக்காருடா. உன் மேல துளி கூட மரியாதை கிடையாதுடா உன் மாமனாருக்கு. உன்னை செருப்பா நடிச்சிட்டு இருந்திருக்காரு. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுமா. பாவண்டி இவன். இவனுக்கு வியாபாரத்துல இருக்கிற அறிவு குடும்பத்துல கிடையாது. பொண்டாட்டி இவனை கிள்ளுக்கிறே நினைச்சு ஏமாத்திட்டு இருந்திருக்கா. மாமனாரு இவனை வேலைக்கார மாதிரி நினைச்சிட்டு இருந்திருக்காரு. கொடுமைடா. என் புள்ள இந்த மாதிரி எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்கானேன்னு சொல்லி என் உடம்புல பதறுதுடா மாணிக்கம். டேய் மாணிக்கம், போதும்டா. இப்பத்தி வரைக்கும் நீ அப்பாவியா இருந்தது போதும்டா. இனிமேல அது மாதிரிலாம் இருக்காதுடா. யாருமே உன்னை ஏமாத்துறதுக்கோ இழிச்ச வேணா நினைக்கிறதுக்கு இடம் கொடுக்காதடா. நீ ஆம்பளடா. எப்பவுமே தலை நிமிந்து வெறப்பா நின்னாதாண்டா உனக்கு மரியாதை. நினைச்சத அவ சாதிச்சிட்டாளேடா. ஒரு நாள் கூட பிரிய மனசுல அதை ஏன் பிள்ளைய இத்தனை நாள் என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சுட்டாளே. என் வயிற்றுல அவளை சும்மா விடாதுடா. மாணிக்கம், நீ அவளை பார்க்கும் போதெல்லாம் உன்னை என்னையும் பிரிக்க அவ பண்ணின சதி தாண்டா உனக்கு ஞாபகத்துக்கு வரணும். என்ன மட்டும் விட்டு கொடுத்துறாதடா மாணிக்கம். அந்த கேடுகட்ட சிரிக்கி நினைச்சது மாதிரி நீ நடந்துக்க கூடாதுடா. இனிமே அவளோட ஒவ்வொரு காரியத்துக்கும் இன்னையில இருந்து நீ யோசிக்கணும்டா. விடுமா, அண்ணனுக்கு இன்னுமா புத்தி வராம போயிடும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. மாணிக்கம், நான் சொல்றது சரிதானடா? போதுமா? போதும். உங்க மேல எனக்கு எவ்வளவு பிரியம் தெரிஞ்சோம் உங்ககிட்ட இருந்து என்ன பிரிஞ்சிட்டால. இனிமே அவ என் பொண்டாட்டியா இருக்க வாய்ப்பே இல்லம்மா. அவ என் பொண்டாட்டியே இல்ல. அவ முகத்திலே முழிக்க மாட்டேன். லீலா, லீலா, லீலா,
லீலா லீலா அப்பா அப்பா என்ன நடந்துச்சு? கதவு திறந்திருக்கு. எங்கப்பா லீலா? எங்கப்பா என் பொண்டாட்டி? கதவு திறந்திருக்குல்ல, கேக்குறேன்ல, வாயில என்ன வச்சிருக்கீங்க? பதில சொல்லுங்க. ஏய் சத்தம் போடாதடா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சண்டைக்கு வந்துடுறோம். நான் பாட்டுக்கு பதிலிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு சாவகாசமா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. பூட்டை உடைச்சு கதவு திறந்தது யாரு? நான் தான்டா உடைச்சேன். நீ பூட்டின பூட்டை உடைச்சு நான் தான் அந்த பொண்ணை விடுதலை பண்ணேன். என்ன விடுதலை பண்ணியா? நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? அவ ஏன் பொண்டாட்டி? என்னது பொண்டாட்டியா? அப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? டேய் உங்க அம்மாட்ட போய் கேளுடா, இத்தனை வருஷம் நான் அவ கூட எப்படி குடும்பம் நடத்திட்டு இருக்கேன்னு. நீ லீலாவை நடத்துற மாதிரி ஒரு நாளாவது உங்க அம்மாவை நான் நடத்திருந்தா அவ என் கூட வாழ்ந்திருப்பாளாடா? போய் உங்க அம்மாவை கேளு. யோ, என் பொண்டாட்டி எங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம இப்படி லூசுத்தனமா உளர்ற. லீலா எங்க? லீலாவை அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். உங்க அம்மா கொண்டு போய் விட்டு வர போயிருக்கா. கொஞ்ச நாளைக்கு அந்த பொண்ணு அங்கேயாவது நிம்மதியா இருக்கட்டும். அப்பனாயா நீ? அறிவு இருக்கா? என்ன என் பொண்டாட்டி பிரிக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ரைட்ஸா? ஏண்டா அந்த பொண்ணை இவ்வளவு கொடுமைப்படுத்துறியே, அதுக்கு உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு? அவன் என் பொண்டாட்டி. ஏய் திரும்ப திரும்ப அதே சொல்லாதடா. பொண்டாட்டிய பொண்டாட்டி மாதிரி நடத்துறவனுக்கு பேர் தான்டா புருஷன். மிருகத்தை விட கேவலமா நடந்துக்கிற. ஏண்டா அந்த பொண்ணு உங்ககிட்ட இப்படி சிக்கி சீரழின்னு என்னடா தலையெழுத்து? அதனாலதான் அனுப்பி வச்சுட்டேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போ. என்னால என்ன பண்ண முடியுமா? ஆமா. பண்றேன். எங்கடா போற? அத உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏய் சொல்லுடா. அழகர் குளத்துக்கு போறேன். நீ அனுப்பி வச்சே என் பொண்டாட்டி, அவளை போய் கூட்டிட்டு வரேன். வேணாண்டா வேணாம். இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்ல. ஏய் என்கிட்ட பர்மிஷன் வாங்குறத விடறா முட்டா போயல. அங்க போனா நீ முழுசா திரும்பி வரியான்னு பாரு. என்ன ஆ? என்ன சொல்ற? என்னவா? லீலா இந்நேரம் இங்க நடந்ததெல்லாம் ஊர்ல போய் சொல்லிருப்பா. உனக்கு நடந்த கல்யாணம், நீ அவளுக்கு பண்ண கொடுமை, இதெல்லாம் கேட்டு ஊரே கொதிச்சு போய் நிற்கும். போ, எல்லாரும் சேர்ந்து உன்னை பந்தாட போறாங்க. இந்த பார், மற்றவங்களை விடு. அந்த வீட்டில் போஸுன்னு ஒருத்தன் இருக்கான்ல, உன்னோட சகல, அவன் எப்படிப்பட்டவன் தெரியும்ல? அந்த பொண்ணுங்க மேல உயிரையே வச்சிருக்கிறவன். இதெல்லாம் கேள்விப்பட்டு கையில அருவாள் எடுத்துக்கிட்டு நிற்பான். போய் அவன் முன்னாடி நில்லு போ. இதை பாருடா, பேசாம கடை பொண்டாட்டியை கூட்டு வரேன்னு போய் கை காலில் வெட்டு வாங்கிட்டு வந்து நிற்காத. இது எல்லாத்தையும் விடு. உங்க மாமனார் இருக்காரு பாரு, அவர் எவ்வளவு சாதுவானவர். அவரே உன்னை செருப்பால பின்னிடுவார். அதுக்கு மேல உன் இஷ்டம். ஏய், என்ன கண்ணா கண்டுட்டு இருக்க? ஒழுங்கா சாப்பிடு. ஒன்றும் இல்லைக்கா. என்ன ஒண்ணும் இல்ல? அப்போல இருந்து நானும் பார்க்குற மேல அப்படியே பார்த்து கண்ணா கண்டுட்டு இருக்க. என்னவா? அது ஒன்றும் இல்லைக்கா. முதல்ல எல்லாம் நம்ம 5 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். நீங்கள், நான், சரோக்கா, லீலாக்கா, விஜயக்கா எல்லாரும் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போ நம்ம 2 பேர் மட்டும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம். அவங்கெல்லாம் இருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதை சொல்றியா நீ? பவானி, நல்ல வேளை நான் போஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு வச்சுக்கோயே, நான் இந்நேரம் இங்க இருப்பேனா இல்ல வேற ஊர்ல இருப்பேனான்னு எனக்கே தெரியாது. அப்ப நீ இந்த மாதிரி தனியா உட்காந்து தான் சாப்பிட வேண்டியதா இருக்கும். யாருன்னு பாத்துட்டு வரேன். சாப்பிடுறீ? அப்பா, சரோ, வா சரோ, உள்ள வா. இப்பதான் இவளை பத்தி நானும் பவானி பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ஆமா, எப்ப கிளம்புனீங்க? காலையிலமா. காலையில கிளம்பி இந்நேரத்துல வந்து சேர்றீங்களாப்பா? வழியில ஒரு ஆக்சிடென்ட். ஐயோ. போக்குவரத்தெல்லாம் நிறுத்தி வச்சிருந்தான், அதனால தாமதம் ஆயிடுச்சு. சரோ, எப்படி பாருக்க? குழந்தை எப்படி பாருக்க? சரோ, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னப்பா, என்னாச்சு? நீங்களும் ஒரு மாதிரியா இருக்கீங்க. என்னப்பா, என்ன சரோ? சரோ அக்கா, என்னத்தம்மா சொல்றது? பேய்க்கு வாக்கப்பட்ட கதையா போச்சு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, கிளியை வளர்த்து பூனைகிட்ட கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பூவை வளர்த்து காய்கறிக்காரங்கிட்ட கொடுத்தேன். அவனுக்கு நம்ம சரோவோட அருமை புரியல. என்ன சரோ, அழாத. நீ நம்ம வீட்டுக்கு வந்துட்டல,
எல்லாம் சரியாயிடும். என்ன சரோ, என்னடி நடந்துச்சு சொல்ல. உன் புருஷனை பத்தி உன் மாமியாரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எந்த காரணத்தை கொண்டு நீ வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேடி. அப்படி வர்ற அளவுக்கு என்னடி நடந்துச்சு சொல்ல. எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியும் தானோ, ஆனா இன்னொருத்தையோட சகவாசத்தை, அவளோட இருந்த பழைய பழக்கம் அதெல்லாம் அவருக்கு திரும்பவும் வந்துருச்சு.